பாடம் 39. பக்கத்து வீட்டாரின் உரிமைகளும் அவர்களின் நலன் நாடுதலும். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹுவை வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணை வைக்காதீர்கள். பெற்றோருக்கும் நெருங்கிய உறவினருக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நெருங்கிய உறவினரில் பக்கத்து வீட்டாருக்கும் உறவினரல்லாத பக்கத்து வீட்டாருக்கும் நெருங்கிய நண்பர்களுக்கும் வழிபோக்கர்களுக்கும் உங்களின் வழக்கரங்கள் சொந்தமாக்கியவர்களுக்கும் நல்லுதவி செய்யுங்கள். 4வது அத்தியாயம் 36வது வசனம். ஹதீஸ் 303. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆகிய இருவரும் அறிவிக்கின்றார்கள், பக்கத்து வீட்டார் எனக்கு வாரிசாக ஆக்கப்பட்டு விடுவாரோ என நான் இன்னும் அளவுக்கு பக்கத்து வீட்டார்கள் பற்றி அவர்களுக்கு நல்லது செய்ய எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6014, 6015, முஸ்லிம் 2624, 2625. ஹதீஸ் 304. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அபூதர் அவர்களே, நீர் குழம்பை தயார் செய்தால் அதில் தண்ணீரை அதிகப்படுத்துவீராக, அதனை கொண்டு உம் பக்கத்து வீட்டாரையும் கவனித்துக் கொள்வீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது, நீர் குழம்பை தயார் செய்தால் அதில் தண்ணீரை அதிகமாக்கி பின்பு உம் பக்கத்து வீட்டாரையும் கவனித்து அதில் நல்லதை அவர்களுக்கு ஊற்றி கொடுப்பீராக என்று என் நேசர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு உபதேசம் செய்தார்கள் என அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம் 2625, 142, 143. ஹதீஸ் 305. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவர் மூமின் அல்ல, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவர் மூமின் அல்ல, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவர் மூமின் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இறை தூதர் அவர்களே, எவர் என்று கேட்கப்பட்டது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவனது தீங்கை கண்டு பக்கத்து வீட்டார் பயப்படுகிறார்களோ அவன்தான் என்று கூறினார்கள். புகாரி 6016, முஸ்லிம் 46. முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது, பக்கத்து வீட்டார் ஒருவனின் தீவினை கண்டு அச்சம் தீராதிருக்க காரணமானவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று உள்ளது. ஹதீஸ் 306. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஸ்லிம் பெண்களே, உங்கள் பக்கத்து வீட்டு பெண் மற்றொரு பக்கத்து வீட்டு பெண்ணை இழிவாக எண்ணிவிட வேண்டாம். ஒரு ஆட்டின் கால் குழம்பாயினும் சரியே, அதையேனும் வழங்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2566, முஸ்லிம் 1030. ஹதீஸ் 307. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு பக்கத்து வீட்டார் தன் வீட்டு சுவரில் குச்சியை நட்டு வைக்க மற்றொரு பக்கத்து வீட்டார் அதை தடுத்திட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் இந்த நபி மொழியை புறக்கணித்தவர்களாகவே உங்களை நான் பார்க்கிறேன். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களுக்கிடையே இதை நான் கூறிக்கொண்டேதான் இருப்பேன். புகாரி 2463, முஸ்லிம் 1609. ஹதீஸ் 308. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒருவர் தன் பக்கத்து வீட்டாரை நோவினை செய்ய வேண்டாம். மேலும் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒருவர் தன் விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிய ஒருவர் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும்.
என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6018, முஸ்லிம் 47. ஹதீஸ் 309. அபூ ஷுரைஹ் அல் குஸாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒருவர் தன் பக்கத்து வீட்டாரிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளட்டும். அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒருவர் தன் விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும். அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒருவர் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6019, முஸ்லிம் 48. ஹதீஸ் 310. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இறை தூதர் அவர்களே, எனக்கு 2 பக்கத்து வீட்டார் உண்டு. அவ்விருவரில் எவருக்கு நான் அன்பளிப்பு வழங்குவது என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்விருவரில் எவரின் வாசல் உமக்கு மிக நெருக்கமாக உள்ளதோ அவருக்கு என்று கூறினார்கள். புகாரி 6020. ஹதீஸ் 311. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தன் தோழரிடம் சிறந்தவரே அல்லாஹுவிடம் தோழமைக்குரியவர்களில் சிறந்தவராவார். தன் பக்கத்து வீட்டாரிடம் சிறந்தவரே அல்லாஹுவிடம் சிறந்தவராவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 1944. இது ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். பாடம் 40. பெற்றோர் நலம் பேணல், உற்றார்களை ஆதரித்தல். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹுவை வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணை வைக்காதீர்கள். பெற்றோர்களுக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உறவினரான பக்கத்து வீட்டாருக்கும் உறவினர் அல்லாத பக்கத்து வீட்டாருக்கும் நெருங்கிய நண்பருக்கும் வழிபோக்கருக்கும் உங்களின் வலது கை சொந்தமாக்கிக் கொண்டோருக்கும் நல்லது செய்யுங்கள். 4வது அத்தியாயம் 36வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், எந்த அல்லாஹுவின் பெயரை கூறி நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் உரிமைகளை கோருகின்றீர்களோ அந்த அல்லாஹுக்கே நீங்கள் அஞ்சுங்கள், உற்றாரை ஆதரியுங்கள். 4வது அத்தியாயம் 1வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என அல்லாஹ் கட்டளையிட்டபடி அவர்கள் உறவுகளை இணைத்துக் கொள்கிறார்கள். 13வது அத்தியாயம் 21வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என மனிதனுக்கு கட்டளையிட்டோம். 29வது அத்தியாயம் 8வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், தன்னை தவிர வேறு எவரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்றும் பெற்றோர்களிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் உமது இறைவன் கட்டளையிட்டான். அவ்விருவரில் ஒருவர் அல்லது இருவரும் உம்மிடம் முதுமையை அடைந்து விட்டால் அவ்விருவரையும் சீ என்று கூட கூறிவிட வேண்டாம். மேலும் அவ்விருவரையும் விரட்டியும் விடாதீர்கள். அவ்விருவரிடமும் கண்ணியமான வார்த்தைகளை பேசுவீராக. அவ்விருவரிடமும் கருணை மூலம் பணிவு எனும் இறக்கையை தாழ்த்துவீராக. மேலும், இறைவா, நான் சிறுவனாக இருந்த போது என்னை அவ்விருவரும் வளர்த்தது போல் அவ்விருவருக்கும் நீ அருள் புரிவாயாக என்றும் கூறுவீராக. 17வது அத்தியாயம் 23 மற்றும் 24வது வசனங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், தன் பெற்றோரிடம் நல்ல விதமாக நடக்க மனிதனுக்கு உபதேசித்தோம். அவனது தாய் அவனை சிரமத்திற்கு மேல் சிரமத்துடன் சுமந்தால் அவனது பால் குடித்தல் முழுமையான 2 ஆண்டுகளாகும். எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி கூறு என்றும் கட்டளையிட்டோம். 31வது அத்தியாயம் 14வது வசனம். ஹதீஸ் 312. அபு அப்துர் ரஹ்மான் என்ற
அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுக்கு மிக விருப்பமான செயல் எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன். உரிய நேரத்தில் தொழுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பின்பு எது என்று கேட்டேன். பெற்றோருக்கு நன்மை செய்தல் என்று கூறினார்கள். பின்பு எது என்று கேட்டேன். இறை வழியில் போர் புரிதல் என்று கூறினார்கள். புகாரி 527, முஸ்லிம் 8-5. ஹதீஸ் 313. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மகன் தன் தந்தைக்கு எதையும் ஈடுகட்ட முடியாது. எனினும் அவன் தன் தந்தையை அடிமையாக கண்டு அவரை விலைக்கு வாங்கி விடுதலை செய்தாலே தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1510. ஹதீஸ் 314. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒருவர் தன் விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும். மேலும் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒருவர் தன் உறவினருடன் இணைந்து வாழட்டும். அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒருவர் நல்லதை சொல்லட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6018, முஸ்லிம் 47. ஹதீஸ் 315. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக அல்லாஹ் படைப்புகளை படைத்து முடித்த போது உறவு எழுந்து நின்றது. என்னை துண்டித்துக் கொள்வதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு கோரும் இடம் இது என்று கூறியது. அதற்கு அல்லாஹ், ஆம், உன்னை சேர்த்துக் கொள்பவனை நானும் சேர்த்துக் கொள்வேன், உன்னை துண்டிப்பவனை நானும் துண்டித்து விடுவேன் என்பதை நீ திருப்தியுறவில்லையா என்று கேட்டான். திருப்திதான் என்று உறவு கூறியதும், உனக்கு அது உண்டு என்று அல்லாஹ் கூறினான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, பின்பு நீங்கள் விரும்பினால் பின்வரும் வசனத்தை ஓதுங்கள் என்று கூறினார்கள். நீங்கள் பொறுப்பாளர்களாக வந்துவிட்டால் பூமியில் நீங்கள் குழப்பம் செய்வதையும் உங்களின் இரத்த தொடர்புடையவர்களை நீங்கள் துண்டித்துக் கொள்வதையும் விரும்புகிறீர்களா? துண்டிக்கும் அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான், அவர்களை செவிடாக்கிவிட்டான், அவர்களின் பார்வைகளை குருடாக்கிவிட்டான். 47வது அத்தியாயம் 22 மற்றும் 23வது வசனங்கள். புகாரி 5987, முஸ்லிம் 2554. புகாரியின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது, உன்னை சேர்த்தவரை நானும் அவரை சேர்த்துக் கொள்வேன், உன்னை பிரிந்தவரை நானும் அவரை பிரிந்து விடுவேன் என்று அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹதீஸ் 316. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். இறை தூதர் அவர்களே, என் அழகிய நட்புக்கு மனிதர்களில் அதிக தகுதி வாய்ந்தவர் யார் என்று கேட்டார். உன் தாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பின்பு யார் என்று கேட்டார். உன் தாய் என்றார்கள். பிறகு யார் என்று கேட்டார். உன் தாய் என்றார்கள். பிறகு யார் என்று கேட்டார். உன் தந்தை என்று கூறினார்கள். புகாரி 5971, முஸ்லிம் 2548. மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது, இறை தூதர் அவர்களே, நல்ல நட்புக்கு மிக தகுதி வாய்ந்தவர் யார் என்று கேட்டார். உன் தாய், பின்பு உன் தாய், பின்பு உன் தாய், பின்பு உன் தந்தை, பின்பு அடுத்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹதீஸ் 317. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்,
முதிய வயதுடைய பெற்றோர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ இருந்தும் சொர்க்கம் நுழைய முடியாமல் போன மனிதன் நாசமாகட்டுமாக, நாசமாகட்டுமாக, நாசமாகட்டுமாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2551. ஹதீஸ் 318. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து, இறை தூதர் அவர்களே, எனக்கு சில உறவினர்கள் உண்டு, அவர்களை நான் இணைத்து வாழ்கிறேன். என்னை அவர்கள் பிரிக்கிறார்கள். அவர்களிடம் நல்ல விதமாக நடக்கிறேன். அவர்கள் என்னிடம் தீவினையுடன் நடந்து கொள்கிறார்கள். அவர்களிடம் நான் கனிவுடன் நடக்கிறேன். அவர்கள் என்னை கண்டுகொள்வதில்லை என்று கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் கூறுவது போல் நீ இருந்தால் சுடு சாம்பலை நீர் அவர்களை உண்ணச் செய்தது போலாகும். நீர் இருக்கும் வரை அவர்களுக்கு எதிரான பாதுகாவலர் அல்லாஹ்விடமிருந்து உன்னுடன் இருந்து கொண்டே இருப்பார் என்று கூறினார்கள். முஸ்லிம் 2558. ஹதீஸ் 319. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தன் உணவு அதாவது வாழ்வாதாரம் தனக்கு அதிகரிக்கப்படவும் தன் ஆயுள் தனக்கு நீடிக்கப்படவும் ஒருவர் விரும்பினால் அவர் தன் உறவினரை இணைத்து வாழட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5986, முஸ்லிம் 2557. ஹதீஸ் 320. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலேயே மதீனாவாசிகளில் பேரித்தம்பழ தோட்டங்கள் அதிகமுடையவராக இருந்தார். அவரது சொத்துக்களில் அவருக்கு மிக விருப்பமானதாக பைருஹா தோட்டம் இருந்தது. பள்ளிவாசலுக்கு அருகில் அது அமைந்திருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் உள்ளே போய் அதன் சுவையான தண்ணீரை குடிப்பார்கள். உங்களுக்கு விருப்பமானவற்றை இறை வழியில் செலவழிக்காத வரை நீங்கள் நன்மையினை அடைந்திட முடியாது. மேலும் எதனை நீங்கள் செலவழித்தாலும் திண்ணமாக அல்லாஹ் அதனை நன்கு அறிபவனாக இருக்கின்றான் என்ற 3வது அத்தியாயம் 92வது வசனம் இறங்கியதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூ தல்ஹா வந்தார். இறை தூதர் அவர்களே, அல்லாஹ் உங்கள் மீது இந்த வசனத்தை இறக்கியுள்ளான். என் சொத்தில் எனக்கு மிகவும் விருப்பமானது பைருஹாதான். அதை அல்லாஹுவின் வழியில் நான் தர்மம் செய்கிறேன். அதன் நன்மையை நற்கூலியை அல்லாஹுவிடமே ஆதரவு வைக்கின்றேன். இறை தூதர் அவர்களே, அல்லாஹுவின் நாட்டப்படி அதை நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நல்லது, இது லாபம் தரும் சொத்தாகும், இது லாபம் தரும் சொத்தாகும் என இருமுறை கூறிவிட்டு, இது விஷயமாக நீர் கூறியதை கேட்டேன். நெருங்கிய உறவினர்களுக்கு இதை பங்கீடு செய்வதை நான் விரும்புகிறேன் என்று கூறினார்கள். உடனே அபூ தல்ஹா அவர்கள், இறை தூதர் அவர்களே, அப்படியே செய்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த தோட்டத்தை தன் நெருங்கிய உறவினர்களுக்கும் தன் சிறிய தந்தையின் மக்களுக்கும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பங்கிட்டுக் கொடுத்தார்கள். புகாரி 1461, முஸ்லிம் 998. ஹதீஸ் 321. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்விடமிருந்து நன்மையை எதிர்பார்த்தவனாக ஜிஹாத் செய்யவும் ஹிஜ்ரத் செய்யவும் உங்களிடம் நான் சத்திய பிரமாணம் செய்கிறேன் என்று கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன் பெற்றோரில் எவரும் உன்னுடன் வாழ்கின்றனரா என்று கேட்டார்கள். ஆம், இருவரும் உள்ளனர் என்று கூறினார். அல்லாஹ்விடமிருந்து கூலியை எதிர்பார்க்கிறீரா என்று கேட்டார்கள். ஆம் என்றார். உன் பெற்றோரிடம் செல்லும், அவ்விருவரிடமும் உன் நட்பை அழகாக்கும் என்று கூறினார்கள். புகாரி 3004, முஸ்லிம் 2549. இது முஸ்லிமின் வாசகமாகும்.
இவ்விரண்டின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து போர் புரிய அனுமதி கேட்டார். உன் பெற்றோர் உயிருடன் உள்ளனரா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதும் ஆம் என்றார். அப்படியானால் அவ்விருவரிடமும் பணிவிடை செய்து ஜிஹாத் செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹதீஸ் 322. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பிரதி உபகாரம், அதாவது உதவிக்கு உதவி என வாழ்பவர் உறவை இணைத்து வாழ்பவர் அல்லர். எனினும் தன் உறவினர் தன்னை துண்டித்தாலும் அவர்களை இணைத்து வாழ்பவரே இணைத்து வாழ்பவராவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5991. ஹதீஸ் 323. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உறவு என்பது அர்ஷை பிடித்துக் கொண்டு என்னை இணைத்து வாழ்பவரை அல்லாஹ் இணைத்துக் கொள்வான், என்னை பிரித்து விடுபவரை அல்லாஹ் பிரித்து விடுவான் என்று கூறும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5989, முஸ்லிம் 2555. ஹதீஸ் 324. மைமுனா பின்த் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுமதி கேட்காமல் நான் ஒரு அடிமை பெண்ணை விடுதலை செய்துவிட்டேன். என்னுடன் தங்குகின்ற நாள் அவர்களுக்கு ஏற்பட்ட போது, இறை தூதர் அவர்களே, என் அடிமையை நான் விடுதலை செய்துவிட்டேன் என்பதை அறிவீர்களா என்று கேட்டேன். அவ்வாறு செய்தாயா என்று கேட்டார்கள். ஆம் என்றேன். நீ அவளை உன் மாமாமார்களுக்கு கொடுத்திருந்தால் உன் நற்கூலியை அதிகமாக்கி இருக்குமே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2594, முஸ்லிம் 999. ஹதீஸ் 325. அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹுதைபியா ஒப்பந்த காலத்தில் இணை வைப்பவராக இருந்த என் தாயார் என்னை பார்க்க மதீனா வந்தார். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், என் தாய் என் மீதுள்ள ஆவலில் காண வந்துள்ளார், நான் அவரை சேர்த்துக் கொள்ளலாமா என்று மார்க்க தீர்ப்பு கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், உம் தாயை நீர் சேர்த்துக் கொள்ளலாம் என்று கூறினார்கள். புகாரி 2620, முஸ்லிம் 1003. ஹதீஸ் 326. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவி ஸைனப் ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெண்களே, நீங்கள் தர்மம் செய்யுங்கள், உங்களின் நகைகளாக இருப்பினும் சரியே தர்மம் செய்யுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதை கேட்ட நான் என் கணவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்தேன். நீங்கள் வறுமையில் உள்ளீர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்யும்படி எங்களுக்கு ஏவினார்கள். எனவே அவர்களிடம் நீங்கள் சென்று என் தர்மத்தை நீங்கள் பெறலாமா என்று அவர்களிடம் கேளுங்கள். அது சரியாக இருந்தால் என்னிடமிருந்து அதை கொடுப்பது போதுமாகும், இல்லையெனில் மற்றவருக்கு நான் அதை கொடுப்பேன் என்று கூறினார்கள். நீ போய் கேட்டு வா என்று அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். நான் மீண்டும் சென்றேன். அப்போது அங்கே மதீனாவாசி அன்சாரியான ஒரு பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாசலில் நின்று கொண்டிருந்தார். என் தேவையை போலவே அவரது தேவையும் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிப்பு கலந்த பயம் ஏற்படும் நிலை உண்டாக்கும் தோற்றம் உள்ளவராக இருந்தார்கள். அப்போது எங்களிடம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அவரிடம் நாங்கள், நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று இரு பெண்கள் வந்து தங்களிடம் உள்ள தர்ம பொருளை தங்களின் கணவர்களுக்கோ தங்களின் மடியில் வளரும் அனாதைகளுக்கோ கொடுக்க விரும்புவது கூடுமா
என்று உங்களிடம் கேட்பதற்காக வாசலில் நிற்கின்றனர் என்ற செய்தியை கூறுங்கள். நாங்கள் யார் என்ற விவரத்தை அவர்களிடம் கூறாதீர்கள் என்று கூறினோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பிலால் போய் இது பற்றி கேட்டார்கள். அப்போது அவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்விருவரும் யார் என்று கேட்டார்கள். அன்சாரி பெண் மற்றும் ஜைனப் என்று பிலால் கூறினார்கள். எந்த ஜைனப் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, அப்துல்லாஹுவின் மனைவி என பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உறவினரை ஆதரித்தல், தர்மம் செய்தல் என 2 வகை கூலி அந்த 2 பெண்களுக்கும் உண்டு என்று கூறினார்கள். புகாரி 1466, முஸ்லிம் 1000. ஹதீஸ் 328. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தோழர்களே, கீராத் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் நாட்டை நீங்கள் விரைவில் வெற்றி பெறுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில், மிஸ்ரை நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், கீராத் என்று குறிப்பிடப்படும் வார்த்தை பேசும் நாடு அது. அவ்வூர் மக்களிடம் நீங்கள் சிறந்த முறையில் நடந்து கொள்ளுங்கள், ஏனெனில் அவர்களுக்கு நம்மிடம் பொறுப்பும் இரத்த உறவும் உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2543. மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது, அந்த நாட்டை நீங்கள் வெற்றி பெற்றால் அவ்வூர் மக்களிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அவர்களுக்கு நம்மிடம் பொறுப்பும் இரத்த உறவும் உள்ளது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிஞர்கள் கூறுகிறார்கள், இரத்த உறவு என்பது மிஸ்ர் வாசிகளில் ஒருவராக நம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயார் ஹாஜர் இருந்தார் என்பதாகும். பொறுப்பு என்பது அவர்களில் இருந்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகன் இப்ராஹிமின் தாயார் மாரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள் என்பதாகும். ஹதீஸ் 329. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நெருங்கிய உறவினரை எச்சரிப்பீராக என்ற 26வது அத்தியாயம் 214வது வசனம் இறங்கிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி மக்களை அழைத்தார்கள். குறைஷிகள் ஒன்று கூடினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பனு அப்து ஷம்ஸ் கூட்டத்தார்களே, கஅப் இப்னு லுவை கூட்டத்தார்களே, உங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். முர்ரா இப்னு கஅப் கூட்டத்தார்களே, நரக நெருப்பிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அப்து முனாஃப் கூட்டத்தார்களே, நரக நெருப்பிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஹாஷிம் கூட்டத்தார்களே, நரக நெருப்பிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அப்துல் முத்தலீப் கூட்டத்தார்களே, நரக நெருப்பிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஃபாத்திமாவே, நரக நெருப்பிலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள். நிச்சயமாக அல்லாஹ்விடமிருந்து எதையும் உங்களுக்காக பொறுப்பேற்க மாட்டேன். எனினும் உங்களிடம் எனக்கு இரத்த பந்தம் உள்ளது. அந்த உறவை சேர்த்துக் கொள்ளுதல் எனும் தண்ணீரால் அதை நனைத்துக் கொள்வேன் என்று தலைவர்கள், பொதுமக்கள் என அனைவரிடமும் கூறினார்கள். முஸ்லிம் 204. ஹதீஸ் 330. அபு அப்துல்லாஹ் என்ற அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன்ன கூட்டத்தார் எனக்கு விருப்பமானவர்கள் அல்லர். நிச்சயமாக எனக்கு விருப்பமானவர்கள் அல்லாஹ்வும் அவனை நம்பிக்கை கொண்ட நல்லடியார்களும் தான். எனினும் அந்த கூட்டத்தாரிடம் எனக்கு இரத்த பந்தம் உள்ளது. அதை அதன் சேர்த்துக் கொள்ளுதல் எனும் நீரால் நனைத்துக் கொள்வேன் என ஒளிவு மறைவின்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டுள்ளேன். புகாரி 5990, முஸ்லிம் 215. இது புகாரியின் வாசகமாகும். ஹதீஸ் 331. அபு அய்யூப் என்ற ஹாலித் இப்னு ஸைத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இறை தூதர் அவர்களே, சொர்க்கத்தில் என்னை நுழைய செய்கின்ற, நரகத்திலிருந்து என்னை தூரமாக்கி விடுகின்ற ஒரு செயலை என்னிடம் கூறுங்கள் என்று ஒருவர் கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் அல்லாஹுவை வணங்குவீராக, எதையும் அவனுக்கு இணை வைக்காதீர், தொழுகையை பேணுவீராக, ஜகாத் கொடுப்பீராக, உறவினரை இணைந்து வாழ்வீராக என்று கூறினார்கள். புகாரி 1396, முஸ்லிம் 13. ஹதீஸ் 332. சல்மான் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் ஒருவர் நோன்பு திறந்தால் ஒரு பேரித்தம்பழத்தால் நோன்பை திறக்கட்டும், அதுவே அபிவிருத்தி தரும். ஒரு பேரித்தம்பழம் இல்லை என்றால் தண்ணீர் மூலம் நோன்பு திறக்கட்டும், அதுவே சுகாதாரமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, ஏழைகளுக்கு தர்மம் தருவது ஒரு தர்மம் மட்டும்தான், நெருங்கிய உறவினருக்கு தர்மம் செய்வது 2 கூலிகளாகும். ஒன்று தர்மம், மற்றொன்று உறவை இணைத்து வாழ்தல் என்றும் கூறினார்கள். திர்மிதி 658, 695. இது ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 333. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் என் மனைவியை மிகவும் நேசிப்பவனாக இருந்தேன். அவளை என் தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெறுப்பவர்களாக இருந்தார்கள். எனவே அவளை நீ விவாகரத்து செய்துவிடு என்று என்னிடம் கூறினார்கள். நான் மறுத்தேன். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இது பற்றி கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், அவளை நீர் விவாகரத்து செய்து விடுவீராக என்று கூறினார்கள். அபூ தாவூத் 5138, திர்மிதி 1189. இது ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 334. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் மனைவியை விவாகரத்து செய்யும்படி என்னிடம் என் தாயார் கட்டளையிட்டார்கள். என்ன செய்வது என என்னிடம் வந்து ஒருவர் கேட்டார். பெற்றவர் சொர்க்க வாசல்களின் ஒரு வாசலாகும். நீர் விரும்பினால் அந்த வாசலை இடித்துவிடும் அல்லது அதை பாதுகாத்துக் கொள்ளும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் என்று அவரிடம் கூறினேன். திர்மிதி 1899. இது ஹசன் சஹீஹ் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 335. பராவு இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தாயாரின் சகோதரி தாயின் தகுதியை பெற்றவராவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 1904. இது சஹீஹ் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். இந்த பாடத்தின் கீழ் நிறைய ஹதீஸ்கள் உள்ளன. குகைவாசிகளின் ஹதீஸ், ஜுரைஜ் அவர்களின் ஹதீஸ் மற்றும் ஆதரவு வைத்தல் பாடத்தில் இடம்பெற உள்ள அம்ர் இப்னு அபஸா அவர்களின் நீண்ட ஹதீஸ் ஆகியவை பிரபல்யமான ஹதீஸ்களாகும். பாடம் 41. பெற்றோரை நோவினை செய்வதும் உறவினரை வெறுப்பதும் கூடாது. அல்லாஹ் கூறுகின்றான், எனவே நயவஞ்சகர்களே, நீங்கள் புறக்கணித்து விட்டால் பூமியில் நீங்கள் குழப்பம் செய்வதையும் உங்களுடைய உறவினர்களை துண்டித்துக் கொள்வதையும் எதிர்பார்க்கிறீர்களா? அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான், மேலும் அவர்களை செவிடாக்கி விட்டான், அவர்களின் பார்வைகளை குருடாக்கி விட்டான். 47வது அத்தியாயம் 22-23 வசனங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதியை அதை உறுதிப்படுத்திய பின்னர் அவர்கள் முறித்து விட்டனர். உறவுகளை சேர்த்து வைக்க அல்லாஹ் கட்டளையிட்டதை புறக்கணித்தனர். பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றனர். இவர்களுக்கு சாபம் உண்டு.
நரகம் எனும் கெட்ட வீடும் உண்டு. 13வது அத்தியாயம் 25வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், என்னை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்றும் பெற்றோர்களிடம் நல்ல விதமாக நடக்க வேண்டும் என்றும் உமது இறைவன் உமக்கு கட்டளையிட்டுள்ளான். அவ்விருவரில் ஒருவரோ அல்லது இருவரோ உம்மிடம் முதுமையை அடைந்து விட்டால் அவ்விருவரையும் சீ என்று கூறிவிட வேண்டாம். அவ்விருவரையும் விரட்டி விடாதீர். அவ்விருவரிடமும் நல்ல சொற்களை பேசுவீராக. அவ்விருவரிடமும் கருணையுடனும் பணிவு எனும் இறக்கையை தாழ்த்துவீராக. மேலும், இறைவா, சிறுவனாக இருந்த போது என்னை இருவரும் வளர்த்தது போல் அவ்விருவருக்கும் நீ கருணை காட்டுவாயாக என்று துவா கேட்பீராக. 17வது அத்தியாயம் 23 மற்றும் 24வது வசனங்கள். ஹதீஸ் 336. அபூ பக்ரா என்ற நுஃபை இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெரும் பாவங்களை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை கேட்டார்கள். அறிவியுங்கள் இறை தூதர் அவர்களே என்று கூறினோம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுவுக்கு இணை வைத்தல், பெற்றோரை நோவினைப்படுத்துதல் என்று கூறிவிட்டு சாய்ந்திருந்த அவர்கள் நிமிர்ந்து உட்கார்ந்து, அறிந்து கொள்ளுங்கள், பொய் சொல்வதும் பொய் சாட்சி கூறுவதும் என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் அமைதி அடைய மாட்டார்களா என்று நாங்கள் எண்ணும் அளவுக்கு சொன்னார்கள். புகாரி 2654, முஸ்லிம் 87. ஹதீஸ் 337. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுக்கு இணை வைத்தல், பெற்றோரை நோவினைப்படுத்துதல், கொலை செய்தல், பொய் சத்தியம் செய்தல் ஆகியவை பெரும் பாவங்களாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6675. ஹதீஸ் 338. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவது பெரும் பாவமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, ஒருவன் தன் பெற்றோரை திட்டவும் செய்வானா என்று நபி தோழர்கள் கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், ஒருவன் இன்னொருவனின் தந்தையை திட்டுவான், அவன் இவனது தந்தையை திட்டுவான், இவன் அவனது தாயை திட்டுவான், அவன் இவனது தாயை திட்டுவான், இது பெற்றோரை திட்டியதாக அமையும் என்று கூறினார்கள். புகாரி 5973, முஸ்லிம் 90. மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது, ஒரு மனிதன் தன் பெற்றோரை சபிப்பது பெரும் பாவங்களில் உள்ளதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதும், இறை தூதர் அவர்களே, ஒருவன் தன் பெற்றோரை எப்படி திட்டுவான் என்று கேட்கப்பட்டது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவன் இன்னொருவனின் தந்தையை திட்டுவான், அவன் இவனது தந்தையை திட்டுவான், அவனது தாயை இவன் திட்டுவான், இவனது தாயை அவன் திட்டுவான் என்று கூறினார்கள். ஹதீஸ் 339. அபு முஹம்மது என்ற ஜுபைர் இப்னு முத்ஐம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உறவை துண்டிப்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5984, முஸ்லிம் 2556. ஹதீஸ் 340. அபு ஈசா என்ற முகீரா இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தாய்மார்களை நோவினை செய்வதையும் தனது கடமைகளை செய்யாதிருப்பதையும் தனக்கு உரிமை இல்லாததை தேடுவதையும் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைப்பதையும் அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்துள்ளான். மேலும் இவர் இப்படி கூறினார்,
இவ்வாறு கூறப்பட்டது என கூறுவதையும், அதிக கேள்வி கேட்பதையும், பொருளை வீணாக்குவதையும் அல்லாஹ் வெறுக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6473, முஸ்லிம் 593. பாடம் 42. தாய், தந்தை, உறவினர்களின் நண்பர்கள், மனைவியரின் தோழியர், மற்ற மதிப்புக்குரியவர்களுக்கு நன்மை செய்தல். ஹதீஸ் 341. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதன் தன் தந்தையின் நண்பரை ஆதரிப்பது நன்மைகளில் மிகப்பெரிய நன்மையாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2552. ஹதீஸ் 342. அப்துல்லாஹ் இப்னு தீனார் கூறுகின்றார்கள், ஒரு முறை மக்காவிற்கு செல்லும் வழியில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காட்டரபிகளில் ஒருவர் சந்தித்தார். தான் பயணம் செய்த கழுதையின் மீது அவரை ஏற்றிக் கொண்டார்கள். தன் தலையில் இருந்த தலைப்பாகையை அவரிடம் கொடுத்தார்கள். அப்போது நாங்கள், அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தருவானாக, நிச்சயமாக இவர்கள் காட்டரபிகள் ஆவர், இவர்கள் சாதாரண பொருளை கூட திருப்திப்பட்டுக் கொள்வார்கள், வாகனம் போன்ற பெரிய அன்பளிப்பு தேவைதானா என்று கேட்டோம். அப்போது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவரின் தந்தை என் தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நண்பராக இருந்தார். நன்மையானவற்றில் மிகப்பெரிய நன்மையானது ஒருவன் தன் தந்தையின் நண்பரை இணைத்து வாழ்வதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டுள்ளேன் என்று கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக பின்வருமாறு உள்ளது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிற்கு பயணம் மேற்கொள்வார்கள். பயணத்திற்காக ஒரு கழுதை வைத்திருந்தார்கள். சடைவு ஏற்படும் போது அதில் ஏறிக்கொள்வார்கள். தன் தலை மீது தலைப்பாகையும் அணிந்து கொள்வார்கள். அந்த கழுதையின் மீது பயணம் செய்த ஒரு நாளில் அவரை ஒரு காட்டரபி கடந்து சென்றார். நீ இன்னாரின் மகன்தானே என்று கேட்டார்கள். ஆம் என்றார் அந்த காட்டரபி. உடனே அவருக்கு கழுதையை கொடுத்தார்கள். இதில் நீ ஏறிக்கொள் என்று கூறினார்கள். தலைப்பாகையை அவரிடம் கொடுத்து, இதை உன் தலையில் கட்டிக்கொள் என்று கூறினார்கள். அப்போது அருகில் இருந்த அவர்களது தோழர்கள், உங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக, இந்த காட்டரபிக்கு நீங்கள் பயணம் செய்ய வைத்திருந்த கழுதையையும் நீங்கள் தலையில் கட்டிக்கொள்ள வைத்திருந்த தலைப்பாகையையும் கொடுத்து விட்டீர்களே என்று கேட்டார்கள். அப்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நன்மையானவற்றில் மிக அதிக நன்மையானது ஒருவன் தன் தந்தை இறந்த பின் அவரின் நண்பரின் குடும்பத்தை இணைத்து வாழ்வதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன். என் தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இவரின் தந்தை நண்பராக இருந்தார், எனவேதான் கொடுத்தேன் என்று கூறினார்கள். முஸ்லிம் 2552. ஹதீஸ் 343. இது பலவீனமான ஹதீஸ் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் இவ்விதமான ஹதீஸ்கள் முழுவதும் இறுதியில் ஒரு பட்டியலாக வாசிக்கப்படும். ஹதீஸ் 344. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது நான் பொறாமை கொண்டது போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எந்த மனைவி மீதும் நான் பொறாமை கொண்டதில்லை. அவர்களை நான் பார்த்ததே இல்லை. எனினும் அவர்களை பற்றித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் நினைவு கூறுவார்கள். ஆட்டை அறுக்கும் போதெல்லாம் அதை துண்டு துண்டாக பிரிப்பார்கள். பின்பு அதை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தோழிகளுக்காக அனுப்பி வைப்பார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர இந்த உலகத்தில் வேறு எவரும் இல்லையா என நான் கேட்ட போதெல்லாம், நிச்சயமாக ஹதீஜா இப்படி இருந்தார், அப்படி இருந்தார், அவர் மூலம் அல்லாஹ் எனக்கு குழந்தைகளை கொடுத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3818, முஸ்லிம் 2435. மற்றொரு அறிவிப்பில், ஆட்டை அறுத்தால் ஹதீஜாவின் தோழியருக்கு போதுமான அளவுக்கு அனுப்பி வைப்பார்கள் என்று உள்ளது. புகாரி 3816. மற்றொரு அறிவிப்பில்,
ஹதீஜாவின் தோழியர்களுக்கு அதை கொடுத்து அனுப்புங்கள் என்று உள்ளது. மற்றொரு அறிவிப்பில் ஹதீஜாவின் சகோதரி ஹாலா பின்த் குவைலித் வீட்டிற்குள் வர அனுமதி கேட்டார். அதே ஹதீஜாவின் அனுமதி கேட்கும் குரல் போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்தார்கள். இறைவா, இது ஹாலா பின்த் குவைலித்தின் குரல் அல்லவா என்று கூறினார்கள் என்று உள்ளது. புகாரி 3821, முஸ்லிம் 2437. பாடம் 43. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தாரை கண்ணியப்படுத்துவது மற்றும் அவர்களின் சிறப்புகள் பற்றி. அல்லாஹ் கூறுகின்றான், நபியின் குடும்பத்தார்களே, உங்களை விட்டும் அசுத்தத்தை நீக்கி உங்களை முற்றிலும் சுத்தப்படுத்துவதையே அல்லாஹ் விரும்புகிறான். 33வது அத்தியாயம் 33வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹுவின் அடையாள சின்னங்களை, அதாவது ஹஜ்ஜின் கிரியைகளை ஒருவர் கண்ணியப்படுத்தினால் அது சிறப்பாகும். நிச்சயமாக அது இதயங்களின் பயபக்தியில் உள்ளதாகும். 22வது அத்தியாயம் 32வது வசனம். ஹதீஸ் 346. யஸீத் இப்னு ஹய்யான் கூறுகிறார்கள், நானும் ஹுசைன் இப்னு சபரா, அம்ர் இப்னு முஸ்லிம் ஆகிய மூவரும் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்றோம். அவர்களிடம் சென்று நாங்கள் உட்கார்ந்ததும் ஹுசைன் அவர்கள் ஸைத் அவர்களிடம், ஸைத் அவர்களே, அதிக நன்மைகளை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பார்த்துள்ளீர்கள். அவர்களிடம் ஹதீஸ் கேட்டுள்ளீர்கள். அவர்களுடன் சேர்ந்து போர் புரிந்துள்ளீர்கள். அவர்கள் பின் நின்று தொழுதுள்ளீர்கள். இப்படி நிறைய நன்மைகளை பெற்றுள்ளீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நீங்கள் கேட்டதை எங்களுக்கும் கூறுங்கள் என்று கேட்டார். அதற்கு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என் சகோதரர் மகனே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என் வயது அதிகமாகிவிட்டது, என் காலமும் கழிந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் மனனம் செய்தவற்றில் சிலவற்றை மறந்துள்ளேன். உங்களிடம் நான் கூறியதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் எதை உங்களுக்கு கூறவில்லையோ அதை என்னிடம் கேட்டு எனக்கு சிரமம் தந்து விடாதீர்கள் என்று கூறிவிட்டு பின்வரும் செய்தியை கூறினார்கள். மக்காவிற்கும் மதினாவிற்கும் இடையே உள்ள கும்மவு என்ற தண்ணீர் துறையில் ஒரு நாள் எங்களிடையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து உரை நிகழ்த்தினார்கள். அப்போது அல்லாஹுவை புகழ்ந்தார்கள், போற்றினார்கள், பல செய்திகளை நினைவூட்டினார்கள். அப்போது, மனிதர்களே, அறிந்து கொள்ளுங்கள், நானும் ஒரு மனிதனே. என் இறைவனின் தூதர், அதாவது வானவர், என் உயிரை கைப்பற்ற என்னிடம் வருவதற்கும் நான் பதில் கூறுவதற்கும் காலம் நெருங்கிவிட்டது. உங்களிடம் 2 முக்கியமானவற்றை விட்டு செல்கிறேன். அவ்விரண்டில் முதலாவது அல்லாஹுவின் வேதமாகும். அதில் நேர் வழியும் பேரொளியும் உண்டு. அல்லாஹுவின் வேதத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், அதில் உறுதியாக இருங்கள் என்று கூறி அல்லாஹுவின் வேதத்தை புகழ்ந்து அதில் ஆர்வப்படுத்தினார்கள். பின்பு, அடுத்து என் குடும்பத்தாராகும். என் குடும்பத்தார் விஷயமாக அல்லாஹுவை உங்களிடம் நினைவூட்டுகிறேன் என்று கூறினார்கள் என ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஹுசைன் அவர்கள், ஸைத் அவர்களே, அவர்களின் குடும்பத்தார்கள் யார்? அவர்களின் குடும்பத்தாரில் அவர்களின் மனைவியர் இல்லையா என்று கேட்டார். அதற்கு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களின் மனைவியரும் அவர்களின் குடும்பத்தார்கள்தான். எனினும் அவர்களுக்கு பின் தர்ம பொருட்கள் தடை செய்யப்பட்டவர்களும் அவர்களின் குடும்பத்தார்தான் என்று கூறினார்கள். அவர்கள் யார் என ஹுசைன் கேட்டார். அதற்கு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குடும்பத்தார் மற்றும் அகீல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குடும்பத்தார், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குடும்பத்தார், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குடும்பத்தார் ஆகியோர் ஆவார்கள் என கூறினார்கள். இவர்கள் அனைவருமே தர்ம பொருட்கள் வாங்க தடை செய்யப்பட்டவர்களா என்று ஹுசைன் கேட்டார். ஆம் என்று ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2408.
அதன் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது: அறிந்து கொள்ளுங்கள், நான் உங்களிடையே முக்கியமான இரண்டை விட்டு செல்கிறேன். அவ்விரண்டில் ஒன்று அல்லாஹுவின் வேதமாகும். அது அல்லாஹுவின் கயிறாகும். அதை ஒருவர் பற்றிக் கொண்டால் அவர் நேர்வழியில் உள்ளார். ஒருவர் அதை விட்டுவிட்டால் அவர் வழிகேட்டில் உள்ளார். ஹதீஸ் 347. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தினரை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் என அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். புகாரி 3751. பாடம் 44. அறிஞர்கள், பெரியவர்கள், மதிப்புமிக்கவர்களை கண்ணியப்படுத்துதல், மற்றவர்களை விட அவர்களை முன்னிலைப்படுத்துதல், அவர்களின் உயர்வை, தகுதியை எடுத்துக் கூறுதல். அல்லாஹ் கூறுகின்றான், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று நபியை நீர் கேட்பீராக. அறிவுடையோர்தான் நல்லுபதேசம் பெறுபவர்கள். 39வது அத்தியாயம் 9வது வசனம். ஹதீஸ் 348. அபூ மசூத் உக்பா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அவர்களில் அல்லாஹுவின் வேதத்தை நன்கு ஓதத் தெரிந்தவர் மக்களுக்கு இமாமத் செய்வார். ஓதுவதில் சமமானவர்களாக அவர்கள் இருந்தால் அவர்களில் நபி வழியை நன்கறிந்தவர் இமாமத் செய்வார். நபி வழி விஷயத்திலும் அவர்கள் சமமாக இருந்தால் ஹிஜ்ரத் செய்ததில் அவர்களில் முதலாமவர் இமாமத் செய்வார். ஹிஜ்ரத் செய்ததில் சமமாக அவர்கள் இருந்தால் அவர்களில் வயதில் மூத்தவர் இமாமத் செய்வார். ஒரு மனிதர் இன்னொரு மனிதரின் அதிகாரத்தில் தலையிட்டு இமாமத் செய்ய வேண்டாம். ஒருவரின் வீட்டில் அவரது இருப்பிடத்தில் அவரின் அனுமதியின்றி உட்கார வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 673. அவரது மற்றொரு அறிவிப்பில், முஸ்லிமான அவர்களில் முதலாம் அவர் இமாமத் செய்வார் என்று உள்ளது. மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது: அல்லாஹுவின் வேதத்தை நன்கு ஓதத் தெரிந்தவர், அவர்களிலும் ஓதுவதில் முதன்மையானவர் இமாமத் செய்வார். ஓதுவதில் சமமாக அவர்கள் இருந்தால் ஹிஜ்ரத் செய்ததில் அவர்களில் முதன்மையானவர் அவர்களுக்கு இமாமத் செய்வார். ஹிஜ்ரத் செய்ததிலும் சமமாக அவர்கள் இருந்தால் அவர்களில் வயதில் மூத்தவர் அவர்களுக்கு இமாமத் செய்வார். ஹதீஸ் 349. அபூ மசூத் என்ற உக்பா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தொழுகையின் போது எங்களின் தோள் புஜங்களை தடவிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வரிசையில் நீங்கள் நேராக நில்லுங்கள், நீங்கள் மாறுபட்டு நிற்காதீர்கள். அவ்வாறு நின்றால் உங்களின் இதயங்கள் மாறுபட்டுவிடும். உங்களில் வயதில் மூத்தோர், அறிவுடையோர் எனக்கு அடுத்து நிற்கட்டும், பின்பு அவர்களை அடுத்தவர்கள் நிற்கட்டும் என்று கூறினார்கள். முஸ்லிம் 432. ஹதீஸ் 350. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தொழுகையின் வரிசையில் வயதுக்கு வந்தவர்களும் அறிவுடையவர்களும் பின்பு அவர்களை அடுத்தவர்களும் என்னை அடுத்து நிற்கட்டும் என்று 3 முறை கூறிவிட்டு, கடை வீதிகளில் கூச்சல் போடுவதை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 432 123. இங்கு பள்ளியில் கூச்சல் போடுவதை குறிக்கும் என்று அடைக்குறிப்பில் உள்ளது. ஹதீஸ் 351. அபு யஹ்யா அல்லது அபு முஹம்மது என்ற ஸஹல் இப்னு அபு ஹஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அப்துல்லாஹ் இப்னு ஸஹல் அவர்களும் முஹய்யிஸா இப்னு மஸ்ஊத் அவர்களும் கைபர் பகுதிக்கு வந்தார்கள்.
அன்றைய நாளில் யூத முஸ்லிம்களிடையே ஒப்பந்தம் இருந்தது. இருவரும் அலுவல் காரணமாக பிரிந்து விட்டார்கள். பிறகு அப்துல்லா இப்னு சஹல் அவர்கள் வெட்டப்பட்டு இரத்த வெள்ளத்தில் மிதந்தவராக இருக்கும் நிலையில் முஹையிசா அவர்கள் அவரிடம் திரும்பி வந்தார். அதே நிலையில் சஹல் இறந்தும் விட்டார். அவரை முஹையிசா அடக்கம் செய்தார். பின்பு மதீனாவிற்கு வந்தார். கொல்லப்பட்டவரின் சகோதரரான அப்துல் ரஹ்மான் இப்னு சஹல் மற்றும் இப்னு மசூத் அவர்களின் இரு மகன்களான முஹையிசா, அதாவது கைபர் சென்றவர், மற்றும் ஹுவைசா என மூவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தனர். அப்துல் ரஹ்மான் பேச ஆரம்பித்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பொறு, உங்களில் வயதில் பெரியவர் பேசட்டும் என்று கூறினார்கள். அவர்களில் இவர் வயதில் இளையவராக இருந்தார். அவர் அமைதியானதும் இருவரும் பேச ஆரம்பித்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் கொலை செய்தவனிடம் சத்தியம் செய்து நஷ்ட ஈடு பெற்றுக் கொள்கிறீர்களா என்று கேட்டார்கள். நீண்ட ஹதீஸின் முழுமையை அறிவிப்பாளர் தொடர்கிறார். புகாரி 6898, முஸ்லிம் 1669. ஹதீஸ் 352. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உஹது போரில் கொல்லப்பட்ட இருவரை ஒரே கபரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சேர்த்து அடக்கம் செய்தார்கள். இவ்விருவரில் குர்ஆனை அதிகம் தெரிந்தவர் யார் என்று கேட்டார்கள். அவ்விருவரில் ஒருவரை சுட்டி காட்டியதும் குழியில் அவரை முற்படுத்தி வைத்தார்கள். புகாரி 1343. ஹதீஸ் 353. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் பல் குச்சியால் பல் குத்துவதாக என்னை கனவில் கண்டேன். என்னிடம் இருவர் வந்தனர். அவர்களில் ஒருவர் மற்றவரை விட வயதில் மூத்தவர். நான் பல் குச்சியை சிறுவரிடம் கொடுத்தேன். பெரியவருக்கு கொடு என என்னிடம் கூறப்பட்டது. அவ்விருவரில் பெரியவரிடம் அதை நான் கொடுத்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 246, முஸ்லிம் 2271. ஹதீஸ் 354. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஸ்லிமான நரையுடையவர், குர்ஆனில் வரம்பு மீறாமலும் அதை புறக்கணிக்காமலும் குர்ஆனை சுமந்தவர் ஆகியோரை கண்ணியப்படுத்துதல் மற்றும் நீதமான அரசனை கண்ணியப்படுத்துதல் ஆகியவை அல்லாஹுவின் கண்ணியங்களில் உள்ளதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 4843. இங்கு குர்ஆனை சுமந்தவர் என்பது அதை மனனம் செய்தவர் என்று அடைக்குறிப்பில் உள்ளது. ஹதீஸ் 355. அம்ர் இப்னு ஷுவைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் பாட்டனார் கூறியதாக அறிவிக்கின்றார்கள், சிறுவருக்கு இரக்கம் காட்டாதவரும் பெரியவரின் சிறப்பை அறியாதவரும் நம்மை சேர்ந்தவர் அல்லர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 4943, திர்மிதி 1920. இது ஹசன் சஹீஹ் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். அபூ தாவூதின் மற்றொரு அறிவிப்பில் நம் பெரியவரின் உரிமையை என்று உள்ளது. ஹதீஸ் 356. இது பலவீனமான ஹதீஸ் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் இவ்விதமான ஹதீஸ்கள் முழுவதும் இறுதியில் ஒரு பட்டியலாக வாசிக்கப்படும். ஹதீஸ் 50. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உயைனா இப்னு ஹிஸ்ன் என்பவர் மதீனா வந்து தன் சகோதரர் ஹிர் இப்னு கைஸ் என்பவரிடம் தங்கினார். இவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை பெறும் நபர்களில் ஒருவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அவையிலும்
அவர்களது ஆலோசனை குழுவிலும் இளைஞராக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் குரானை அறிந்தவர்களே இருந்தார்கள். உயைனா தன் சகோதரர் மகனிடம், சகோதரன் மகனே, இந்த தலைவரிடம், அதாவது உமரிடம் உனக்கு அறிமுகம் உள்ளது, அவரை சந்திக்க அவரிடம் அனுமதி வாங்கித்தா என்று கேட்டார். உடனே இவர் அனுமதி கேட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அனுமதி தந்தார்கள். உயைனா நுழைந்ததுமே, ஹூ கத்தாபின் மகனே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எங்களுக்கு நீ அதிகமாக எதுவும் தரவில்லை, எங்களிடம் மீதமாக தீர்ப்பளிக்கவும் இல்லை என்று கூறினார். அவரை அடித்திட என்னும் அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடும் கோபம் அடைந்தார்கள். அப்பொழுது ஹிர் இப்னு கைஸ் அவர்கள், மூமின்களின் தலைவரே, நிச்சயமாக அல்லாஹ் தன் நபிக்கு பின்வருமாறு கூறியுள்ளான். நபியே, நீர் மன்னிப்பதை கடைபிடிப்பீராக, நல்லதை ஏவுவீராக, அறிவிலிகளை புறக்கணிப்பீராக. 7வது அத்தியாயம் 199வது வசனம் என்ற வசனத்தை ஓதி உயைனாவும் அவர்களில் ஒருவராவர் என்று கூறினார். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த வசனத்தை கேட்டவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை மீறவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் வேதம் முன் கட்டுப்பட்டவராக இருந்தார்கள். புகாரி 4642. ஹதீஸ் 358. அபூ சாயித் என்ற சமூரா இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் நான் சிறுவனாக இருந்தேன். எனவே அவர்களை பற்றிய செய்திகளை மனனம் செய்பவனாகவும் இருந்தேன். என்றாலும் என்னை விட வயதில் மூத்தவர்கள் இருந்த காரணத்தினாலேயே தவிர நபி மொழிகளை சொல்வதற்கு எனக்கு அவசியம் ஏற்படவில்லை. புகாரி 1331, முஸ்லிம் 964. ஹதீஸ் 359. இது பலவீனமான ஹதீஸ் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் இவ்விதமான ஹதீஸ்கள் முழுவதும் இறுதியில் ஒரு பட்டியலாக வாசிக்கப்படும். பாடம் 45. நல்லோர்களை சந்தித்தல், அவர்களுடன் இருத்தல், அவர்களுடன் பழகுதல், அவர்களை பிரியப்படுதல், அவர்களை சந்திக்க விரும்புதல், அவர்களிடம் பிரார்த்தனை செய்ய கோருதல், சிறப்பு மிகும் இடங்களுக்கு பயணம் மேற்கொள்ளுதல். அல்லாஹ் கூறுகின்றான், மூசா நபி அவர்கள் தன் பணியாளரிடம், இரு கடல்களும் சந்திக்கும் இடத்தை நான் அடையும் வரையிலும் தொடர்ந்து நடப்பேன், அல்லது வருட கணக்கில் நான் போய்க் கொண்டிருப்பேன். அவ்விரு கடல்களும் சந்திக்கும் இடத்தை அவ்விருவரும் அடைந்த போது இருவருக்குரிய மீனை இருவரும் மறந்துவிட்டனர். அது கடலில் தன் வழியில் நீந்தி சென்று விட்டது. அவ்விருவரும் அந்த இடத்தை கடந்ததும் தன் பணியாளரிடம், காலை உணவை நம்மிடம் கொண்டு வா, இந்த பயணத்தில் களைப்பை உணர்கிறோம் என்றார். அந்த கற்பாறையில் நாம் சந்தித்த போது சிந்தித்தீர்களா, மீனை நான் மறந்துவிட்டேன், ஷைத்தான் என்னை கவனக்குறைவில் ஆழ்த்திவிட்டான், மேலும் தன் வழியை கடலில் ஆச்சரியமாக அமைத்துக் கொண்டு விட்டது என்றார். அதற்கு மூசா, அதுதான் நாம் தேடி வந்த இடம் என்று கூறி அவ்விருவரும் தங்களின் காலடிகளை பின்பற்றியே திரும்பி சென்றார்கள். நம் அடியார்களில் ஓர் அடியாரை கண்டார்கள். அவருக்கு நம்மிடமிருந்து அருளை அருளி இருந்தோம், மேலும் நம்மிடமிருந்து கல்வியை அவருக்கு கற்றுத் தந்திருந்தோம். உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட நன்மையானதை எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க உங்களை நான் பின்தொடரட்டுமா என்று மூசா அவரிடம் கேட்டார். 18வது அத்தியாயம் 60 முதல் 66 வரை உள்ள வசனங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, தங்கள் இறைவனிடம் காலையிலும் மாலையிலும் அவனது பொருத்தத்தை நாடியவர்களாக பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பவர்களிடம் நீரும் பொறுமையாக இருப்பீராக. 18வது அத்தியாயம் 28வது வசனம். ஹதீஸ் 360.
அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தது போல் அவர்களை நாமும் சந்திக்க செல்வோம் என்று கூறினார்கள். அவ்விருவரும் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்தபோது உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுதார்கள். அல்லாஹ்விடம் உள்ளவைகள், அதாவது சொர்க்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறந்தவைகளாகும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் தானே, பின்பு உங்களை அழத் தூண்டியது எது என்று இருவரும் கேட்டனர். அதற்கு உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடம் சிறந்தவை உண்டு என்பதை நான் அறியாமல் இருந்து நான் அழவில்லை. எனினும் இறை செய்தி, அதாவது வஹி வானத்திலிருந்து வருவது நின்று விட்டதே என்று நான் அழுகிறேன் என்று கூறினார்கள். அழும் நிலைக்கு அவ்விருவரும் ஆளாகி அவர்களுடன் அந்த இருவரும் அழத் துவங்கினார்கள். முஸ்லிம் 2454. ஹதீஸ் 361. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் வேறு ஊரில் உள்ள தன் சகோதரரை சந்திக்க சென்றார். அவர் செல்லும் பாதையில் வானவர் ஒருவரை அல்லாஹ் நிறுத்தினான். அவரிடம் அவர் வந்தபோது, எங்கே செல்கிறீர் என வானவர் கேட்டார். இந்த ஊரில் உள்ள என் சகோதரரை சந்திக்க செல்கிறேன் என்றார். வானவர் அவரிடம், நீர் பயன்படுத்தத்தக்க அருட்கொடை எதுவும் அவரிடம் உமக்காக உள்ளதா என்று கேட்டார். இல்லை, அல்லாஹுவின் விஷயத்தில் அவரை நான் நேசிக்கிறேன் என்றார். அப்போது வானவர், நான் உம்மிடம் வந்த அல்லாஹுவின் தூதராவேன். நிச்சயமாக அல்லாஹ் அவர் விஷயமாக சகோதரரை நீர் நேசிப்பது போல் உம்மை நேசிக்கிறான் என்றார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2567. ஹதீஸ் 362. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் நோயாளியை நலம் விசாரித்தால் அல்லது அல்லாஹுவின் விஷயத்தில் தன் சகோதரரை சந்தித்தால் அவரை வானவர் அழைத்து, நீர் மனம் பெற்று விட்டீர், உம் நடையும் மனம் பெற்றது, நீர் சொர்க்கத்தில் ஒரு இடத்தை தயார் செய்து கொண்டீர் என கூறுவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 2008. இதை ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். சில பதிப்புகளில் கரீப் என்று உள்ளது. ஹதீஸ் 363. அபு மூசா அல்-அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நல்லவனுடன் உட்கார்ந்திருப்பவன், கெட்டவனுடன் உட்கார்ந்திருப்பவன், இந்த இருவருக்கும் உதாரணம் என்பது கஸ்தூரி வைத்திருப்பவன் மற்றும் இரும்பு உலையில் ஊதுபவன் போன்றதாகும். கஸ்தூரியை வைத்திருப்பவன் உமக்கு அதை தருவான், அல்லது அவனிடம் நீ நல்ல மனத்தை பெற்றுக் கொள்ளலாம். இரும்பு உலையை ஊதுபவன் உன் ஆடையை கரித்து விடுவான், அல்லது அவனிடம் கெட்ட வாடையை நீ அடையலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5534, முஸ்லிம் 2628. ஹதீஸ் 364. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு பெண் 4 விஷயங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள். அவளின் சொத்துக்காக, அவளின் குடும்பத்திற்காக, அவளின் அழகுக்காக, அவளின் மார்க்க பற்றுக்காக. நீ மார்க்கப்பட்டுள்ளவளை உன் கரம் கைப்பற்றுவதன் மூலம் வெற்றி பெறுவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5090, முஸ்லிம் 1466. ஹதீஸ் 365. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்,
எங்களை முன்பு போன்று நீங்கள் மிக அதிகமாக சந்திக்காமல் இருக்க என்ன காரணம் என்று கேட்டார்கள். அப்போது பின்வரும் வசனம் இறங்கியது. நபியே, உம் இறைவனின் கட்டளை இருந்தாலே தவிர நாம் இறங்க மாட்டோம். எங்களுக்கு முன் உள்ளவைகளும் எங்களுக்கு பின் உள்ளவைகளும் அதற்கு இடையே உள்ளவைகளும் அவனுக்கு சொந்தமாகும். 19வது அத்தியாயம் 64வது வசனம். புகாரி 4731. ஹதீஸ் 366. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மூமினை தவிர வேறு எவரையும் நீ தோழமை கொள்ள வேண்டாம். உனது உணவை இறையச்சம் உள்ளவரை தவிர எவரும் உண்ண வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 4832, திர்மிதி 2395. ஹதீஸ் 367. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவன் அவனது நண்பனின் மார்க்கத்தில் உள்ளான். எனவே நண்பராக யாரை தேர்ந்தெடுப்பது என்பதை உங்களில் ஒருவர் சிந்திக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 2378, அபூ தாவூத் 4833. இது ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 368. அபூ மூசா அல்-அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மனிதன் அவன் விரும்புகின்றவனுடன் தான் மறுமையில் இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6170, முஸ்லிம் 2641. மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது: ஒருவன் ஒரு கூட்டத்தாரை அவர்களை சந்திக்காமலேயே அவர்களை விரும்புகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறப்பட்டது. அந்த மனிதன் தான் விரும்பியோருடன் தான் இருப்பான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹதீஸ் 369. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு கிராம காட்டரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மறுமை நாள் எப்போது என்று கேட்டார். அதற்கு, நீ என்ன தயார் செய்து வைத்துள்ளாய் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி கேட்டார்கள். அல்லாஹுவை அவனது தூதரை விரும்பியதுதான் என்று கூறினார். நீ விரும்பியவருடன் இருப்பாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6167, 6171, முஸ்லிம் 2639. இது முஸ்லிமின் வார்த்தையாகும். அவ்விரண்டின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது: அதற்காக நான் அதிக அளவில் நோன்பையோ தொழுகையையோ தர்ம பொருளையோ நான் தயார் செய்து வைக்கவில்லை. ஹதீஸ் 370. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்த ஒருவர், இறை தூதர் அவர்களே, ஒருவர் ஒரு கூட்டத்தாரை அவர்களை சந்திக்காமலேயே விரும்புகிறார், அவர் பற்றி என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த மனிதர் அவர் விரும்பியவருடன் இருப்பார் என்று கூறினார்கள். புகாரி 6169, முஸ்லிம் 2640. ஹதீஸ் 371. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தங்கம் வெள்ளி சுரங்கம் போன்று மக்களும் சுரங்கமாவார்கள். அறியாமை காலத்தில் சிறந்தவர்களாக இருந்தவர்கள் பிறகு அறிவை பெற்றுவிட்டால் இஸ்லாத்திலும் சிறந்தவர்கள் ஆவார்கள். உயிர்கள் அனைத்தும் ஒன்று திரண்ட படைகளாகும். அவற்றில் தங்களுக்குள் புரிந்து கொண்டவை சேர்ந்து கொள்கின்றன, அவற்றில் புரிந்து கொள்ளாதவை மாறுபட்டு நிற்கின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2638. மற்றொரு அறிவிப்பில்,
உயிர்கள் என்ற வார்த்தையிலிருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பதாக உள்ளது. புகாரி 3336. ஹதீஸ் 372. இப்னு ஜாபிர் என்ற உஸைர் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னிடம் யமன் நாட்டு வாசிகள் யாரேனும் வந்தால் அவர்களிடம், உங்களில் உவைஸ் இப்னு ஆமிர் என்பவர் உள்ளாரா என்று கேட்பார்கள். அவ்வாறே ஒருமுறை உவைஸ் வந்திருந்தார். நீர் உவைஸ் இப்னு ஆமிர் தானே என அவரிடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அவர் ஆம் என்றார். முராத் என்ற கூட்டத்தை சேர்ந்து பின்னர் கர்ன் என்ற கூட்டத்தில் உள்ளவரா நீர் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்க, அவர் ஆம் என்றார். உமக்கு தொழுநோய் இருந்து அதிலிருந்து ஒரு திர்ஹம் அளவு தவிர மீதம் நீ சுகம் பெற்று விட்டீரா என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அவர் ஆம் என்றார். உமக்கு தாயார் உண்டா என்று கேட்க, அவர் ஆம் என்றார். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள், உங்களிடம் உவைஸ் இப்னு ஆமிர் என்பவர் யமன் நாட்டு வாசிகளுடன் வருவார். அவர் முராத் என்ற கூட்டத்தாரை சேர்ந்து பின்னர் கர்ன் என்ற கூட்டத்தை சேர்ந்தவராவார். அவருக்கு தொழுநோய் ஏற்பட்டது. ஒரு திர்ஹம் அளவே தவிர அதிலிருந்து குணமாகிவிட்டார். அவருக்கு தாயார் உண்டு. தன் தாயாரிடம் அவர் நல்ல விதமாக நடந்து கொண்டார். அல்லாஹ்வின் மீது அவர் சத்தியம் செய்து ஒரு விஷயத்தை கூறினால் அவருக்கு அதை அவன் நிறைவேற்றி தருவான். உமக்காக அவரை மன்னிப்பு கேட்க செய்ய என்றால் அதை செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் என்று கூறிவிட்டு, எனக்காக மன்னிப்பு தேடுங்கள் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அவரும் அவருக்காக மன்னிப்பு கோரினார். என்ன விரும்புகிறீர்கள் என அவரிடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். கூபா செல்ல வேண்டும் என்று அவர் கூறினார். அதன் அதிகாரிக்கு உங்களுக்காக நான் சிபாரிசு கடிதம் எழுதி தரவா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். மனிதர்களில் சாதாரணமானவர்களிடம் இருப்பதை எனக்கு மிக விருப்பமானது என்று அவர் கூறினார். மறு ஆண்டு அவர்களில் முக்கியமானவர்களில் ஒருவர் ஹஜ் செய்ய வந்திருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை சந்தித்தார். உவைஸ் பற்றி அவரிடம் கேட்டார்கள். அவர் இடிந்த வீட்டிலும் பொருளாதார கஷ்டத்திலும் இருக்க கண்டேன் என்று அவர் கூறினார். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யமன் நாட்டிலிருந்து வரும் கூட்டத்தாரில் உவைஸ் இப்னு ஆமிர் என்பவர் உங்களிடம் வருவார். அவர் முராத் கூட்டத்திலிருந்து பின்னர் கர்ன் கூட்டத்தாரில் உள்ளவராவார். அவருக்கு தொழுநோய் ஏற்படும். ஒரு திர்ஹம் அளவே தவிர அதிலிருந்து அவர் சுகம் அடைவார். அவருக்கு தாயார் உண்டு. தாயாரிடம் அவர் நல்ல விதமாக நடந்து கொண்டார். அவர் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து ஒன்றை கூறினால் அதை அவன் நிறைவேற்றுவான். எனவே அவரிடம் உனக்காக மன்னிப்பு கோர இயலுமானால் அதை செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டுள்ளேன் என்று கூறினார்கள். அந்த முக்கிய நபர் உவைஸிடம் வந்து, எனக்காக மன்னிப்பு கேளுங்கள் என்று கூறினார். நல்லதொரு பயணத்திலிருந்து நீர் வந்து காலத்தால் புதிய மனிதராக உள்ளீர். எனக்காக நீர் பாவ மன்னிப்பு கோரும் என்று கூறிய உவைஸ், உமரை சந்தித்தீரா என்று கேட்டார். அவர் ஆம் என்றார். வந்தவருக்காக மன்னிப்பு கோரினார். அவரை பற்றி மக்கள் உயர்வாக மதித்தனர். அவர் தன் வழியில் புறப்பட்டு சென்றார். முஸ்லிம் 2542. மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. உஸைர் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கூபா வாசிகள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் பயணிகளாக வந்தார்கள். அவர்களில் உவைஸ் என்பவர் பற்றி குறைவாக கருதியவரும் இருந்தார். முராத் மற்றும் கர்ன் என 2 கூட்டத்தை சேர்ந்த எவரும் உங்களில் உள்ளனரா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அந்த மனிதர் வந்தார். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யமனிலிருந்து உங்களிடம் ஒருவர் வருவார். அவர் பெயர் உவைஸ். அவரின் தாயாருக்காகவே தவிர யமனை விட்டும் வெளியேற மாட்டார். அவருக்கு தொழுநோய் இருந்தது. அல்லாஹ்விடம் துவா செய்தார். ஒரு தீனார் அல்லது ஒரு திர்ஹம் அளவே தவிர மற்றதை அல்லாஹ் போக்கிவிட்டான். அவரை உங்களில் எவரேனும் சந்தித்தால்
உங்களுக்காக அவர் மன்னிப்பு கேட்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்தார்கள் என கூறினார்கள். முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. தாபியின்களில் சிறந்தவர் உவைஸ் என்ற பெயருள்ள ஒருவர் ஆவார். அவருக்கு தாயார் உண்டு. அவருக்கு தொழுநோய் இருந்தது. அவரிடம் செல்லுங்கள், உங்களுக்கு அவர் மன்னிப்பு கேட்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஹதீஸ் 373. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உம்ரா செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுமதி கேட்டேன். எனக்கு அனுமதி தந்தார்கள். சகோதரரே, உமது துவாவில் எங்களை மறந்து விடாதீர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஒரு வார்த்தையால் இந்த உலகம் முழுவதும் எனக்கு கிடைத்தால் ஏற்படும் சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷம் அடைந்தேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 1498, திர்மிதி 3562. மற்றொரு அறிவிப்பில், சகோதரரே, உமது துவாவில் எங்களை இணைத்துக் கொள்வீராக என்று உள்ளது. இது ஹசன் சஹீஹ் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 374. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபா பள்ளிக்கு தொழுவதற்காக வாகனத்திலோ நடந்தோ வருவார்கள். அங்கு 2 ரக்காத் தொழுவார்கள். புகாரி 1191, முஸ்லிம் 1399. மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்திலோ நடந்தோ குபா பள்ளிக்கு வருவார்கள். இது போலவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் செய்வார்கள். குபா என்பது மதீனாவிற்கு அருகில் உள்ள ஒரு சிற்றூராகும்.